அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை பூமி திருத்தி உண், நிலத்தை உழுது பயிர் செய்து உண். இதன் பலனை எடுத்துக் கூறும் ஒரு அருமையான வாழ்க்கை பாட கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். கதிர்வேணி என்னும் கிராமத்தில் பழனிச்சாமி என்ற ஒரு விவசாயி வாழ்ந்தார். அவர் தினமும் வெயிலோ மழையோ பார்க்காமல் நிலத்தை உழுது விதை போட்டு பயிர் வளர்த்து தனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்தார். உழைத்தால் மட்டுமே உண்மையான நன்மை கிடைக்கும் என்பதே அவரின் நம்பிக்கை. அதே கிராமத்தில் சுப்பிரமணி என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் வேலை செய்யாமல் சோம்பேறியாக காலத்தை கழித்தான். ஒருநாள் பழனிசாமியின் பண்ணையில் செழித்து நின்ற நெற்பயிரை பார்த்த சுப்பிரமணி ஆச்சரியமாக, "எவ்வளவு சுலபமாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது" என்று கூறினான். அதை கேட்ட பழனிசாமி சுப்பிரமணியிடம், "நிலம் தானாக பயிர் கொடுக்காது மகனே, ஆனால் அதை நீ சரியாக உழுது அன்புடன் பேணி வளர்த்தால் அது உன்னை ஒருபோதும் ஏமாற்றாது" என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் சுப்பிரமணியின் மனதை ஆழமாக தொட்டன. உண்மையை உணர்ந்த அவன் அன்றிலிருந்து பழனிசாமியுடன் சேர்ந்து நிலத்தில் உழைக்கத் தொடங்கினான். சில மாதங்களுக்குப் பிறகு அவன் உழைத்த நிலத்தில் தங்க நிற நெற்பயிர்கள் அழகாக வளர்ந்தன. அப்போதுதான் அவன் உணர்ந்தான், உழைத்த கரங்களே உண்மையான செல்வத்தை உருவாக்கும் என்று. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: உழைத்தால் கிடைக்கும் பயன் மட்டுமே நிலையானது. நிலத்தை பராமரித்து உழைப்பது நம்மை வாழ வைக்கும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.